ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சுக்கோ, தமிழில் சொல்றோம், புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைந்து நடத்தும் அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இந்த அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம் வாழ்வில் அன்றாடம் நமக்கு பயன் தரக்கூடிய அறிவியல் தகவல்களை நாம நிறைய தெரிஞ்சுக்க போறோம். இந்த அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இனி வாரம் தோறும் நம்ம ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 கேட்டு நீங்க பயன்பெறலாம். அந்த வகையில இன்றைய விழிப்புணர்வு தொடர் நிகழ்ச்சியில் அறிவியல் வளர்ச்சியும் மக்கள் பயன்பாடும் பற்றி பேசுறதுக்காக நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க BSCR கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரி இயற்பியல் துறை தலைவரும் இணை பேராசிரியருமான டாக்டர் சி சர்மிளா மேடம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேடம். எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி மேடம். ரொம்ப நன்றி, எங்களை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்களை பத்தின அறிமுகம் நம்ம நேயர்களுக்காக சொல்லிடுங்க மேடம். நான் டாக்டர் சி ஷர்மிளா. நான் கிருஷ்ணம்மாள் காலேஜில் ஃபிசிக்ஸ் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கேங்க. 15 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அறிவியல் வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த அறிவியலுக்கும் இப்போ இருக்கக்கூடிய நவீன அறிவியல் வளர்ச்சி எப்படி இருக்கு மேடம்? அறிவியல் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசு இல்லை நம்மளுக்கு. அறிவியல் அப்படிங்கிறது நம்மளுக்கு எதுவுமே புதுசு கிடையாது. முன்னாடியில இருந்து, அதாவது ஆதி காலத்துல இருந்து மனுஷன் எப்போ இந்த நெருப்புங்கிறத கண்டுபிடிச்சானோ அங்கிருந்தே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா இப்ப இந்த டைம்ல தான், இந்த பீரியட்ல தான் நம்மளுக்கு அறிவியல் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அப்போ ஆதி காலத்துல இருந்தே எப்பத்துல இருந்தெல்லாம் மனுஷனுக்கு தேவைன்னு இருக்கோ அப்பத்துல எல்லாம் நம்மளுக்கு சயின்ஸ் ஒவ்வொரு கட்டத்திலயுமே டெவலப் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த நெசசிட்டி, அதாவது மக்களுடைய நெசசிட்டி ஒவ்வொரு கட்டத்துல வேற வேற விதமா இருக்கு. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தோம்னா, இப்போ முன்னாடி எல்லாம் நம்மளுக்கு இப்போ ரொம்ப இந்த வெயில் காலத்துல நம்மளுக்கு ஒரு கை விசிறி இருந்தது, அது நம்மளுக்கு பத்தாம இருந்தது. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இன்னும் கூட கொஞ்சம் 24 ஹவர்ஸ் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி வேணும் அப்படிங்கறதுனால எலக்ட்ரிக்கலா வேணுங்கிறதுக்காக ஃபேன் கண்டுபிடிச்சோம். ஸோ ஃபேன் காத்தும் இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, அதுவும் இல்லை. அப்படிங்கும் போது இன்னும் அந்த டெவலப்மெண்ட், இன்னும் நெசசிட்டி ஜாஸ்தி ஆக ஆக ஏசி வந்துருச்சு. ஸோ இப்போ டெவலப்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நெசசிட்டி எப்பெல்லாம் மக்களுக்கு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி என்ன மாதிரியான ஒரு சொஃபஸ்டிகேட்டட், நம்மளை சுத்தி ஒரு ஈஸியா நம்மளால வாழ்றதுக்கு என்னென்னலாம் நம்மளால பண்ண முடியுமோ அதுக்கு ஏத்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆயிட்டே தான் இருக்கு. ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் மக்களுடைய மனநிலை. அதாவது இந்த நம்ம எப்படி நம்ம பாக்குறோம். இப்போ ஃபேன் போதும் நம்ம நின்று இருந்தோம்னா அங்கேயே நின்றுப்போம் நம்ம. பட் வி நீட் டு கம் ஃபார்வர்ட், இன்னும் நிறைய முன்னாடி இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு டெவலப்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கு. இதுதான் அந்த ஆதி காலத்துக்கும் இப்போதைக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த அறிவியல் வளர்ச்சியை பத்தி விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இருக்கிறாங்க, மக்கள்கிட்ட இருக்கா அப்படின்னா எஸ், அதான் நம்ம சொன்ன மாதிரி சயின்ஸ் டெவலப் ஆகுது அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா நம்மளுக்கே சும்மா இப்போ காலையில எந்திரிச்சு சுவிட்ச் ஆன் பண்ற லைட்ல இருந்து சாயந்தரம் திரும்ப தூக்க போகும்போது நம்ம மொபைல் போன் காலையில் பார்க்கும்போது அலாம் அடிக்கும் போது காலையில இருந்து எடுக்கு நைட் லைட் ஆஃப் பண்ற வரைக்கும். ஸோ எல்லாமே சயின்ஸ் தான். நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாமே சயின்ஸ் தான். ஸோ அந்த டெக்னாலஜி இன்னும் எவ்வளவோ டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கறது அப்கோர்ஸ் இப்போ செல்போனுங்கிறது இப்ப யாருக்கிட்டையும் இல்லாம எல்லாம் இல்ல. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு குக்கிராமத்துல கூட செல்போன் வச்சிருக்கிறவங்க நம்பர் இஸ் இன்க்ரீசிங் சொன்ன போனோம்னா. ஸோ அப்போ சயின்ஸ் அப்படிங்கிறது இப்போ கைக்கு வந்துருச்சு, எல்லா மக்களுடைய கைக்கு வந்துருச்சு. ஸோ
அஃப்கோர்ஸ் அந்த ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் தெரியலனாலும் மக்களுக்கு வந்து ஆனா போதுமான அளவு வந்து அறிவியல் வளர்ச்சி பத்தின ஒரு அவேர்னஸ் இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். எது உண்மையான அறிவியல் வளர்ச்சி அப்படின்னு நினைக்கிறீங்க மேடம்? அறிவியல் வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ஸ்பேஸ்ல போய் ராக்கெட் விடுறது, இல்ல இப்ப இந்த ஒரு நாடை பார்த்து இன்னொரு நாடு இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை பார்த்து பயப்படுறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளே இப்ப பார்த்துட்டு இருக்கோம். நிறைய வேர்ல்டு வார்ஸ் கிரியேட் பண்றதுக்கு இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் கண்ட்ரினா அந்த கண்ட்ரி பத்தி இப்ப நம்ம பயப்படுறோம். ஸோ ஏன் பயப்படுறோம் அப்படின்னா அவங்க கிட்ட ஸ்ட்ராங்கான வெப்பன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையாலுமே அதுதான் அறிவியல் வளர்ச்சியா அப்படின்னா அக்கார்டிங் டு மீ என்ன கேட்டா டெஃபினட்டா அது அறிவியல் வளர்ச்சி கிடையாது. நீங்க கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி ஒரு பிலாசபர், அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. பட் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, when there is if the science and technology has been developed, ஏன் இன்னும் நம்ம கிட்ட வந்து பாவர்ட்டி இருக்கு, ஏன் மக்கள் இன்னும் ஸ்டார்வேஷன், ஏன் கஷ்டப்படுறாங்க? ஸோ அப்போ சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இன்னும் ஏன் நிறைய இடத்துல வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். நிறைய அவேர்னஸ் நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம். ஒரு சில இடத்துல வந்து சாப்பிட்றதுக்கே வழி இல்லை, பசங்க வந்து மால் நியூட்ரிஷன், ஏன் இந்தியாவிலேயே வந்து மால் நியூட்ரிஷன் நிறைய இருக்கு. ஸோ அப்போ நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்ல வந்து ரொம்ப ஜாஸ்தியா இன்க்ரீஸ் ஆயிருக்கோம், ரொம்ப பண்ணிட்டே வரோம் அப்படின்னா இதையே நம்மளால அட்ரஸ் பண்ண முடியல. ஸோ அப்போ எது உண்மையான அறிவியல் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு கேள்வி. அதாவது லைஃபை வந்து ஈஸி ஆக்குறது தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டா, இல்ல த நீட் ஃபார் எவ்ரி பீப்புள், ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிசன், அதுதான் உண்மையான டெவலப்மெண்ட்டான்னு கேட்டா அதுல நம்ம இன்னும் பின்தங்கி தான் இருக்கோம். இந்த புதிய அறிவியல் வளர்ச்சியில வந்து இந்த கண்டுபிடிப்பாளர்கள்லாம் வந்து சமூக பொறுப்புணர்வோட தான் இருந்து செயல்படுறாங்களா? ஆமாங்க, அது வந்து ஒரு ரொம்ப நல்ல இதுதான். ஏன்னா இப்போ நம்ம ஆஸ் அ ப்ரொஃபஸர் நம்மளே வந்து இப்போ என்ன பண்றோம்னா, காலேஜ்ல வந்து பசங்க வர்றாங்க, டீச் பண்றோம். டீச் பண்ணும்போது சப்ஜெக்டை மட்டும் நம்ம டீச் பண்றோம், பண்ணிட்டு இனோவேஷன் சொல்றோம். நிறைய நம்ம இனோவேட் பண்ணணும், ஐடியாஸ் கண்டுபிடிக்கணும், புதுசா நீங்க ஏதாவது கண்டுபிடிக்கணும், அது வரணும் இது வரணும் அப்படின்னு சொல்றோம். வீட்டிலையும் சரி, காலேஜ்லயும் சரி, ஸ்கூல்லயும் சரி, நம்ம வந்து ஒரு கிராஜுவேட், இப்ப பசங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அப்படின்னா நீ ஒரு நல்ல இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோமே ஒழிய, அதே மாதிரி டாக்டர் படிச்சேன்னா நீ ஒரு பெரிய டாக்டரா வரணும்னு தான் சொல்றோமே ஒழிய, எப்பவாவது நம்ம பசங்க கிட்ட நீ வந்து ஒரு ஹியூமனிடேரியன் இன்ஜினியரா இருக்கணும், நீ அதாவது ஒரு மனித தன்மையா உள்ள ஒரு இன்ஜினியரா இருக்கணும், குட் இன்ஜினியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஹியூமனிடேரியன் டாக்டரா இருக்கணும் அப்படின்னு நம்ம எப்பவுமே சொன்னது கிடையாது. ஸோ அந்த ஹியூமனிடேரியன் அப்படிங்கிற வார்த்தை வந்து சின்னதா இருந்தாலும் அது ஒரு பெரிய அர்த்தத்தை கொடுக்குதுங்க. அதாவது இப்போ நம்ம வந்து நிறைய கண்டுபிடிக்கிறோம், இது கண்டுபிடிச்சேன் அது கண்டுபிடிச்சேன், சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு. பட் ஈச் அண்ட் எவ்ரி இனோவேஷனுக்கு பின்னாடியும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இனோவேட் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து இது வாட் இஸ் தட் தே ஆர் கோயிங் டு கிவ் பேக் டு த சொசைட்டி, உண்மையாலுமே இது வந்து சொசைட்டியோடைய டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுதா, இல்ல இத வந்து டிஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்டிவா போகுதா, இல்ல இது மைல்டா ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணா அது டிஸ்ட்ரக்டிவ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி ஆச்சுன்னா அது ஆகாம இருக்கிற மாதிரி நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அதை யோசிக்கணும். இப்போ ஜஸ்ட் ஃபார் ஒரு எக்ஸாம்பிளே இப்ப நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆன்லைன் கேமிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நிறைய ஆன்லைன் கேமிங் எல்லாம் சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் தட் கன்ஸ்ட்ரக்டிவ்லி தட் வி ஹவ் ஃபவுண்ட் இட் அவுட். இப்ப வெளியில போய் விளையாடிட்டு இருந்த பசங்க எல்லாம் இப்ப அழகா எல்லாம் அவ்வளவு வெயில் எல்லாம் பார்த்ததே இல்ல, எல்லாம் எல்லாத்துலயும் வெயில் மழைன்னு பார்க்காம மண்ணு புழுதியில எல்லாம் விளையாடிட்டு இருந்த பசங்க இப்ப யாருமே வெளியில இல்ல, எல்லாருமே கையில ஒரு மொபைல் வச்சிருக்காங்க, கேமிங் எல்லாம் குரூப்பா சேர்ந்து கேம் ஆடுறாங்க. சோ அப்போ வந்து இது வந்து வாட் இஸ் தட் அந்த அது பார்க்கும்போது அந்த மாதிரி என்ன நம்மளுக்கு அந்த சொசைட்டில என்ன டெவலப் பாயிண்ட் ஆயிருக்கு இந்த விளையாட்டை விளையாடும் போது. ஸோ அந்த மாதிரி இம்பேக்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ முடிஞ்சது நம்ம ஒரு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஸோ இந்த எவ்வளோ அளவுக்கு வந்து இது வந்து மனுஷங்களுடைய வாழ்க்கையை வந்து எடுத்துட்டு போயிருக்கு அப்படிங்கிற அந்த இம்பேக்டை நம்ம அனலைஸ் பண்ணாலே பாதி வந்து நம்ம பண்ற இனோவேட்டிவ் வந்து கரெக்டா இல்ல எக்ஸாக்டா நம்ம அதை தான் பண்றோமா அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிடும். இந்த போபால் கேஸ் ட்ராஜடி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எவ்வளவு பெரிய விஷயம் அது, ஒரு ஊரே இன்னுமே அவதிப்பட்டு இருக்கு, இன்னுமே நார்மல் ஆகல அவங்க. சோ அப்போ அங்கேயும் என்ன நடந்திருக்கு, ஆக்சுவலி ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட் உடைய ரிசல்ட் இப்போ மனுஷங்க வந்து அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ லைஃப் ஈஸி ஆகல. ஸோ ஒவ்வொரு இடத்துல அது பண்ணது யாரு? There were so many engineers behind them.
நிறைய படிச்சவங்க தான் இருந்திருக்காங்க. அந்த கம்பெனில, இந்த கேஸ் கம்பெனில ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே படிச்சவங்க தானே, எல்லாருமே கிராஜுவேட்ஸ். ஸோ எல்லாத்துக்கிட்டையுமே அந்த பொறுப்புணர்வுங்கிறது இருக்கணும். இப்போ ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த கண்டுபிடிக்கிறவங்க மட்டும் இல்லை, ஸோ அந்த கம்பெனியில சுத்தி ஒர்க் பண்றவங்க, அவங்கள சுத்தி இருக்கிறவங்க, அதை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கிறவங்க எல்லாருமே தே ஹேவ் டு பி வித் அ சர்டன் ஒரு 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 அவேர்னஸோடவே இருக்கணும். நம்ம பண்றது கரெக்டா, என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பண்ற மாதிரி இருக்கணும். இப்ப அந்த புதுசா இருக்கக்கூடிய இந்த அறிவியல் வளர்ச்சி அப்படிங்கிறது ஆக்கப்பூர்வமானதா இருக்குதா? அறிவியல் வளர்ச்சி அப்படிங்கன்னு இப்ப நம்ம சொல்லும் போது இப்ப லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம AI ML அப்படின்னு சொல்லுவோம், இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அப்படின்னு. ஸோ ஒரு விதத்துல பார்க்கும்போது அதுதான் சொல்றேன். ஸோ இந்த அறிவியல் வளர்ச்சி வந்து இன்னும் நல்ல ஆக்கப்பூர்வமா இருக்கா, இப்ப லேட்டஸ்டா இருக்கிறது அப்படின்னா again it depends upon the person who's using that science அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ அடிப்படையா இதை யாரு சரி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த பர்சனை சரி பண்ணணும் முதல்ல, நம்மள நம்ம சரி பண்ணணும் முதல்ல. சயின்ஸ் அதனுடைய வளர்ச்சி அது வந்து என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். டெக்னாலஜி டெவலப்மெண்ட் நம்மளுக்கு என்ன வேணும்னு நம்ம சொல்றோமோ அதை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். பட் அதை ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம கரெக்டா இருக்கோமா அப்படிங்கறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொல்ற மாதிரி இப்போ AI ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இப்போ நம்ம இப்போ வீட்டில் இருந்துட்டு இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ரொம்ப தூரத்துல இப்போ பசங்க எல்லாம் போயிருக்காங்க, வீட்டில் இருந்துட்டே அவங்கள தினமும் பாக்குறோம், பேசுறோம். ஸோ நம்ம விட்டு தூரம் இருந்தாலும் பக்கத்துல இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் கிரியேட் பண்றோம். ஸோ தினமும் பாக்குறோம். ஸோ இதெல்லாம் இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் இட் இஸ் குட், ஓகே. இப்போ அதே மாதிரி இப்போ இன்னொன்னு நம்ம இப்போ ஒரு ஊருக்கு போறோம், அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி ஆயிட்டு போறோம். அந்த கிளைமேட் எப்படி இருக்கு, அங்க என்ன மாதிரியான இருக்கு, நம்ம என்ன மாதிரி ப்ரிப்பேர் ஆயிட்டு போகணும். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு போன்ல ஒரு சின்ன தட்டு அந்த கிளைமேட் கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, வெதர் எப்படி இருக்குன்னு பார்த்த உடனே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருது. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய இருந்தாலும் சில இடத்துல இப்ப ரீசெண்டா நான் ஒரு டெவலப்மெண்ட் கூட இப்ப நான் கேள்விப்பட்டேன். அதாவது குழந்தை எப்படி பிறக்கணும் அப்படிங்கறது வந்து அவங்களே டிசைன் பண்றாங்க. ஸோ ஒரு இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நம்ம குழந்தை பிறக்கிறதுலாம் நம்ம கையில இல்ல, கடவுள் கொடுத்த வரோம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அந்த குழந்தையோட மூக்கு, கண்ணு, முகம் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றது எல்லாமே எவ்ரிதிங் வந்து நம்மளுக்கு தெரியும். வெளியில வந்து அந்த குழந்தை நம்ம கையில கிடைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஆனா இப்போ மனுஷங்க உட்கார்ந்துட்டே இது இப்படிதான் இருக்கும், கண்ணு இப்படிதான் இருக்கும், மூக்கு இப்படிதான் இருக்கும், இந்த குழந்தை இப்படிதான் இருக்கும், இந்த ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம டிசைன் பண்றோம். அப்படி அந்த மாதிரி டிசைன் பண்ணி ஆர்டிபிஷியலா வளர்ற ஒரு குழந்தை நாளைக்கு அது நிஜமாலுமே ஒரு ஹியூமன் ரேஸோட நம்மளோட சேர்ந்து நம்ம எல்லாருமே இப்ப ஒன்னா இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் வரும். ஸோ அது எப்படி நம்ம எல்லாம் அந்த இதை ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ ஆர் வி கோயிங் டு பி வித் ஆர் த ஹியூமன் கோயிங் is going to be along with the human being, or are we going to be with some robots who's just going to come with us? இது ஒரு, அதாவது இது யாரு பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இப்போ இந்த ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த சோல் ஹியூமன் பீயிங். அது எந்த கண்ட்ரியா வேணாலும் இருக்கட்டும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரொம்ப படிச்சாலும் அந்த மனுஷங்களுடைய குணத்தை விடாம இருக்கணும். தே மஸ்ட் ஹேவ் அ பேசிக் கல்ச்சர் அப்படின்னு ஹியூமன் பீயிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேசிக் கல்ச்சர் இருக்குல்ல, அதை வந்து தே ஹேவ் டு டேக் ஃபார்வர்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த SDG கோல்ஸ் பத்தி சொல்லுங்க. இந்த ஆக்சுவலி இப்போ நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு எல்லாம் நம்ம நிறைய பேசுறோம். இதுல வந்துட்டு இப்போ குளோபல் லெவல்ல ஒரு குளோபல் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த டெவலப்மெண்ட் இருக்கு அப்படின்னு வந்து அவங்க வந்து ஒரு சர்வே எடுத்தாங்க. ஸோ அந்த சர்வே எடுக்கும்போது அதான் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல வந்து ஒரு அச்சுறுத்தலான விஷயமா தான் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ அதனால வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த யுனைடெட் நேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸோ ஹவு கேன் திஸ் பி, அதாவது இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வச்சு நம்ம சில வந்து அதாவது பை 2030 வந்து நம்ம எந்த மாதிரியான ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து சர்டன் கோல்ஸ் செட்ஸ் பண்ணாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் கோல்ஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நோ பாவர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஜீரோ பாவர்ட்டி அண்ட் ஜீரோ ஹங்கர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஸோ இந்த உலகத்துல இருக்கிற யாருமே பசியில இருக்கக்கூடாது. இது வந்து இவங்க இன்னைக்குதான் சொல்றாங்க. நம்ம மகாகவி வந்து எப்பவோ ஒரு பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருந்ததுதான். அதாவது தனி ஒருவனுக்கு உணவில்லையே ஜகத்தினை அழித்திடுவோம்னு அப்ப சொன்னாங்க. பட் வி ஆர் லைக் ஹாப்பி தட் அட்லீஸ்ட் இப்பவாவது நம்ம அன்னைக்கு மகாகவி சும்மா அசால்ட்டா சொன்னது இன்னைக்காவது அட்லீஸ்ட் யுனைடெட் நேஷன்ஸ் இதை வந்து கோலா செட் பண்ணிருக்காங்களே அப்படின்னு சந்தோஷப்பட்டணும். ஸோ அதே மாதிரி ஒரு குட் எஜுகேஷன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எஸ்டிஜியோடைய ஒரு கோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த பாவர்ட்டி இல்லாமல் இருக்கணும், ஹங்கர் யாருமே பசியில் இருக்கக்கூடாது, அண்ட் குட் ஹெல்த், குட் எஜுகேஷன். இதுதான் உண்மையான சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்து அவங்களே அந்த கோலை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த ராக்கெட் சயின்ஸோ இல்லை ஸ்பேஸ் டெக்னாலஜியோ இல்லை மார்ஸுக்கு போகிறதையோ பற்றியெல்லாம் அவங்க வந்து அதெல்லாம் அவங்க கோலாக ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ 2030 வந்து மனுஷங்க வந்து இந்த பிளானட்லேருந்து இன்னொரு பிளானட்டுக்கு போய் வாழறதுக்கு பேர் தான் சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், சயின்ஸ் டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட்டா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. அவங்க சொல்லியிருக்காங்க எப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு வந்து வறுமை இல்லாம இருக்கோ, எப்போ எல்லாத்துக்கும் சாப்பாடு இருக்கோ அதுதான் உண்மையான டெவலப்மெண்ட் அப்படிங்கறது வச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமா தான் நான் பாக்குறேன். இந்த அறிவியல் வளர்ச்சிக்கு அரசு எந்த மாதிரி எல்லாம் உதவி பண்றாங்க மேடம்? இப்போ ரீசெண்டா இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இந்த சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் அப்படிங்கிறதுக்காக சும்மா ஆராய்ச்சிக்காக சில நிதி தான் ஒதுக்குறாங்களே ஒழிய அதுக்காக ஒரு பாலிசி இல்லை. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து STI அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாலிசியே வச்சு அது ஒரு தனியா வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட்ல ஃபர்ஸ்ட்லாம் வந்து இப்போ இந்தியா லெவலில் இப்போ நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் இந்த சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து 3வது இடத்துல இருக்கோம். ஆக்சுவலி இப்போ இந்த 2023 அக்கார்டிங் டு 2022 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து இப்போ வந்து நம்ம 3rd பிளேஸ்ல இருக்கோம் டெவலப்மெண்ட் அண்ட் இனோவேஷன்ல. ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எதனால நம்மளால இப்போ ஏர்லியரா வந்து நம்ம ஒரு 20th or 25th ரேங்கோ இருந்தோம். பட் இப்போ நம்ம 3rd பிளேஸ்க்கு எப்படி ரீச் ஆனோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபண்டிங்ஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து இப்போ இதுக்காக நிறைய நிதி ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கட்டும் இல்லை இனோவேஷனுக்காக இருக்கட்டும். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 கோடி வந்து நிதியை வந்து இதுக்காகவே அவங்க வந்து ஜஸ்ட் எவ்ரி டைம் பட்ஜெட்ல வந்து அதுக்காக ஒதுக்குறாங்க. ஸோ அந்த நிதி கரெக்டா இப்போ எல்லா ஆராய்ச்சியாளர் கையிலையும் போய் சேரும்போது there are so many developments happening அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் திரும்பவும் நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, அந்த நிதி ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் அந்த ஆராய்ச்சி ஆரம்பிக்கும் போதும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரே விஷயம் வந்து இப்போ நம்ம பண்ற இந்த டெவலப்மெண்ட் ஆர் இந்த இன்னோவேஷன் வந்து வாட் இஸ் த இம்பாக்ட் தட் இஸ் கோயிங் டு கிரியேட் ஆன் த சொசைட்டி அப்படிங்கறது பாக்குறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல. இந்த அறிவியல் வளர்ச்சியோட பயன்பாட்டில் வந்து மக்கள் வந்து எவ்வளோ பொறுப்புணர்வோடு இருந்துக்கணும்? எக்ஸாம்பிள் சொல்லணும், ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி ஏர் கூலர் இதெல்லாம் பயன்படுத்துறதுல எவ்வளோ பொறுப்புணர்வோடு இருக்கணும்? ஏன்னா சுற்றுச்சூழல் மாசடையுது, அதுக்கு எவ்வளோ மக்கள் பொறுப்புணர்வோடு இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ சயின்ஸ் யூஸ் பண்றோமோ அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலா இன்டியூஸ் பண்ண ஒரு கேஜெட்ஸ் தான் இப்போ நம்மளை சுத்தி இருக்கிறது எல்லாமே. ஸோ ஆதி காலத்துல நம்ம வந்து நேச்சுரல் காத்து, நேச்சுரல் மரத்துல இருந்து வெளியில ஆகுறது, நேச்சுரல் நிழல், ஸோ இதெல்லாமே நேச்சுரலா கிடைச்சிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியலா வந்து நமக்கு லைஃபை ஈஸி பண்றதுக்காக சில விஷயங்கள் இப்போ நம்ம கண்டுபிடிச்சாலும் எல்லாத்துக்கும் பேஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி. ஸோ வி நீட் சம் எனர்ஜி சோர்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த எனர்ஜி சோர்ஸை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. ஸோ எய்தர் இந்த ஃபார்ம் ஆஃப் லைக் கோல் மைனிங் ஏதாவது பண்றதுனாலும் சரி, இல்ல அட்டாமிக் எனர்ஜியா சரி, நியூக்ளியர் எனர்ஜியா சரி, எதா இருந்தாலும் ஸோ இப்போ நிறைய எனர்ஜி இப்போ வந்து நம்ம இன்னும் நிறைய தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ ஏன்னா நம்மளோட சொஃபிஸ்டிகேட்டடா லைஃப் யூஸ் பண்றது வேணும்னு நம்ம நிறைய கேஜெட்ஸ் கண்டுபிடிக்க ஸோ எனர்ஜியோடைய தேவை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ நம்ம ஸ்டேட்லயே தெரியும், நம்ம ப்ரொடியூஸ் பண்ற எனர்ஜி நம்மளுக்கு பத்தலைங்கிறதுக்காக நம்ம பக்கத்து ஸ்டேட்ல இருந்தெல்லாம் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் எலக்ட்ரிக் சார்ஜஸ். அதுவும் இந்த ஸ்பெசிஃபிக்கா இந்த சம்மர் டைம்ஸ்ல எல்லாம் வந்து எப்பவுமே நிறைய டைம் ஃபேனு, ஏசி எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, whenever is necessary. இப்போ நம்ம மொபைலே வச்சிருக்கோம், ஸோ டேட்டா இன்டர்நெட் ஆன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 24 மணி நேரமும் இப்போ நம்ம இன்டர்நெட் ஆன் பண்றதுனால நம்ம வந்து we have become an addict to it. ஸோ நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, when is it really required for me?
ஸோ இப்போ நான் ஒரு ஏசிக்குள்ள போய் உட்கார்றேன், ஒரு ஃபேனே எனக்கு வேணும்னா எப்போ நான் வந்து இப்போ அந்த இடத்த விட்டு நான் வெளியில போகும்போது என்னுடைய சுத்தி இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கா. ஒரு சின்ன ஏசி எடுத்தாலும் சரி, ஒரு ஃபேன் எடுத்துக்கிட்டாலும் சரி, லைட் ஆனாலும் சரி, ஸோ இதெல்லாம் நான் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு போறேன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் திஸ் மேக்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே நீங்க இப்போ ஒவ்வொரு தடவை இப்போ நம்ம சொல்லும் போதும் குளோபல் வார்மிங், அதாவது கிளைமேட் ரொம்ப, அதாவது குளோபல் வார்மிங்னா இந்த பூமி வந்து ரொம்ப வெப்பமாயிட்டு இருக்கு, எவ்ரி இயர் வந்து இப்போ நம்மளுக்கு ஹீட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எதனால இது ஆச்சுன்னு நம்ம நினைக்கிறோம்? இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் எதனால ஆச்சுன்னா இந்த டெவலப்மெண்ட் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட்ல தான். ஸோ ஒவ்வொரு கேஜெட்ஸ்ல இருந்தும் உங்களுக்கு வெளியில வர்ற அந்த வெப்பம் ரேடியேஷன்ஸ், ஸோ அந்த ரேடியேஷன்ஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த பூமியை வந்து ஹீட் ஆக்குது. ஸோ நம்ம பிரீத் பண்ணி நம்ம கிட்ட இருந்து கார்பன் டை ஆக்சைடு, நம்ம அனிமல்ஸ், நம்ம இந்த ஹியூமன் ரேசஸ்ல இருந்து வெளியில வந்தது போக இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ரேடியேஷன்ஸ் எல்லாத்துலயுமே, எல்லா கேஜெட்ஸ்ல இருந்து இப்போ வெளியில வர்ற ரேடியேஷன்ஸ்னால இப்போ வந்து அதே மாதிரி வண்டியில இருந்து வெளியில வர்ற இந்த கார்பன் மோனாக்சைடு, நம்ம கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து இப்போ நம்ம அட்மாஸ்பியரையே வந்து ஒரு பெரிய ஒரு பிளாங்கெட் மாதிரி கவர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா மோர் அண்ட் மோர் வந்து இந்த வேர்ல்டு, இந்த எர்த் வந்து ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை எப்படி ரெடியூஸ் பண்ணணும்னா அதை நான் சொன்ன மாதிரி நம்ம கையில தான் இருக்கு. ஸோ மினிமைசேஷன் ஆஃப் கேஜெட்ஸ் தட் இஸ் அரவுண்ட் அஸ். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியா எப்போ தேவையோ அதை மட்டும் அந்த டைமுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு, எப்போ தேவையில்லையோ அப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அண்ட் பி இன் டியூனிங் வித் நேச்சர். எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால நேச்சரோட இருக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பியோர் நேச்சரோட இன்டியூனா இருந்து நம்ம பழக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அந்த மாதிரி நம்ம திரும்ப அந்த பழைய மாதிரி கொஞ்சம் ஒர்க் கல்ச்சர் கொண்டு வந்தோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஒரு இந்த குளோபல் வார்மிங் இஷ்யூஸ் எல்லாம் நம்மளால சரி பண்ண முடியும்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைவா நம்ம நிகழ்ச்சி கேட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க மேடம்? நிறைய தகவல் சொன்னீங்க அறிவியல் வளர்ச்சி, மக்கள் பயன்பாடு பத்தி. ஸோ நேயர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறது ஒண்ணுதான், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறுப்புணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், சயின்ஸ் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம கேட்டுட்டே இருக்கோம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ ஈஸியா இருக்கோ சயின்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி, எப்பவுமே வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதுல இருந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் டெவலப்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம். பட் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா நம்ம கேஜெட்ஸ் நம்ம வந்து அந்த டெவலப்மெண்ட்டுக்கு அடிமையாயிடக்கூடாது. நமக்கு கீழே தான் அந்த எதுவா இருந்தாலும் நம்ம டெவலப் பண்ணது வந்து நமக்கு கீழே தான் இருக்கணுமே ஒழிய அந்த ஹியூமன் ரேஸ் தான் அந்த ஹியூமன் ரேஸ் தான் எல்லாத்தையுமே ஆளணுமே ஒழிய மற்றதை நம்மள ஆள்ற மாதிரி நம்ம வச்சுக்க கூடாது. ஸோ இதுதான் வந்து அப்போ அந்த மாதிரியான ஒரு பொறுப்புணர்ச்சியோட நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இப்போ கேட்டுக்கிறேன். நிச்சயமா இவ்வளவு நேரமும் நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு மக்களுக்கு பயனுள்ள தகவல்கள்லாம் நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க, கேட்டு பயனடைஞ்சிருப்பாங்கன்னு நம்புறோம். நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் மேடம். ரொம்ப நன்றிங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நேயர்களே, இதுவரை அறிவியல் பலகை ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைந்து வழங்கிய அறிவியல் விழிப்புணர்வு தொடர் நிகழ்ச்சியில அறிவியல் வளர்ச்சியும் மக்கள் பயன்பாடும் பற்றி BSCR கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரி இயற்பியல் துறை தலைவரும் இணை பேராசிரியருமான டாக்டர் சி சர்மிளா அவர்கள் நிறைய தகவல்களை நமக்கு வழங்கினாங்க. எல்லாருமே கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சியின் மறுபொலிபரப்ப மீண்டும் இரவு 9 மணிக்கு நேர்கள் கேட்டு பயன்பெறலாம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை 75 50 31 24 44 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன். உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லவையாகட்டும். இது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8. இது மக்களுக்கான வானொலி. ரத்னவாணி சமுதாய வானொலி, ரத்னவாணி. உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சுக்கோ, தமிழில் சொல்றோம், புரிஞ்சுக்கோ.
வானொலி ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது.